உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பாருங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க. புறஜாதியார் இந்துக்கள் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட கத்துக்குங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அந்த இந்துக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவங்க கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வருவாங்க. திருப்பதிக்கு போனா லட்டு எடுத்துட்டு வருவாங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க திருப்பதி லட்டு சூப்பரா இருக்குங்க, சோத்திரத்தோட ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லியிருக்கிறார், அப்படிதான் நினைக்கிறீங்க. பெருமானே நம்ம என்ன சொல்லிடுவோம்? வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ தெரியாம போச்சே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா வந்துட்டு சொல்லுவாங்க, இதை மேல வாங்கல, உங்களுக்காக வர வழியில கீழே வாங்கிட்டு வந்தேன். அப்ப அவனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்கு பாருங்க. அவன் குடும்பத்தோட அவன் தேவனை பார்க்க அவன் போயிருக்கான். அந்த இடத்தில் உங்களை எண்ணி நினைச்சிருக்கான் பாருங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம தனியா வாங்கிட்டு போவோன்னு. நமக்கு நம்மளை மதிச்சு அவன் வாங்கிட்டு தரான்ல, அவன் பிரசாதத்தை அவன் தரும்போது நம்முடைய பிரசாதம் ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம், நம்முடைய ஆண்டவர் தான் பிரசாதம். என்னைக்கு நீங்க அவரை தர போறீங்க? நீங்க ஏன் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணம் ஏன் உங்ககிட்ட இல்ல? ஏன் இயேசுவை பத்தி சொல்ல மாட்டேங்க?